பௌர்ணமி தினமான இன்று ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மலையப்ப சுவாமியின் கண்டகள் கருட வாகன புறப்பாட்டை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களை இனிதே வரவேற்கின்றது. பெருமானுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருக்க கருத்மானுக்கு, அதாவது கருட வாகனத்திற்கு உரிய ஒரு ஏற்றத்தை குறிப்பிட்டு வேதங்கள் உயர்த்தி சொல்லுகின்றது. வேத அங்கங்கள் முழுவதும் கருடனுக்கு வடிவமாகும் என்று வேதங்கள் அருகிட்டு சொல்லுகின்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் பரமாசுதேவனுக்கு ஆதிசேஷனை போன்று நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் நித்திய சூரியான ஸ்ரீ பக்ஷிராஜனை வேத வேதாந்தங்கள் போற்றியுள்ளது. பக்தர்கள் கருடனையும் கருட மந்திரத்தையும் ஜெயிப்பதாலும் அறம், பொருள், இன்பம் ஆகிய பலன்கள் சித்திக்கின்றன என்றது. இத்துணை ஏற்றமுடைய கருடனை பெருமான் உகந்து தன் வாகனமாக கொண்டுள்ளான் என்றால் அவனுக்குரிய ஏற்றமே தனி. பகவான் உகந்து அருளி செய்துள்ளான் என்ற கருத்மானுக்கு திருமங்கை ஆழ்வார் திருமலை அப்பனை போற்றி கருட வாகனா என்று போற்றி சாதித்துள்ள பாசுரம் இலங்கையை வதிக்கு அன்று இரையாய அரக்கன் புலம் கேட்டு அவர் மாட கொடிப்புள் தரித்தான். விலங்கல் குழுமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளவ முடியாய் அருளாயே என்று எப்படி இவன் துளசிக்கு அத்தனை ஏற்றம் அளித்திருக்கின்றானோ புட்கொடியான கருத்மானுக்கும் அத்தனை ஏற்றம் அளித்திருக்கிறான். துளசி மாலையை தன் திருமுடியில் தரித்துக் கொண்டிருக்கிறான். அத்தனை உயரம், அத்தனை உயர்த்தி அந்த திருத்துழாய்க்கு. அதை போலவே புல் ஆன இந்த புல் கொடி துவஜத்தில் ஏற்றப்படுகிறது ஒன்று. மற்றொன்று இவனை தன்னுடைய வாகனமாக கொண்டு அவன் மீது எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் என்பது மற்றொரு ஏற்றம். ஆக துளசிக்கு என்ன மரியாதையோ அதை போலவே தன் வாகனமான கருடனுக்கும் அளித்திருக்கின்றான் என்ற பொருள் கொண்டு ஆழ்வார் சாதித்தருளியுள்ள உயரிய பாசுரம். ராவணனுக்கும் அதற்கு முன்பு லங்கையை அரசாண்ட மாலி என்னும் அரக்கனை தங்கள் நிலை கட்டு அழிய கருடன் மீது ஆரோகணித்து சென்றாராம் பகவான். மேலும் கருட புட்கொடியோடு துருந்தி வெற்றியும் பெற்றாராம். அதாவது கருட புட்கொடியை தன் தேரின் மேல் வைத்துக் கொண்டு கருட வாகனத்தின் மீதும் எழுந்தருளிக் கொண்டு சென்றாராம் பகவான். அத்துணை ஏற்றம் இவனுக்கு. அப்பொழுதே அவன் வெற்றி கண்டாராம். அரக்கர் கூட்டங்களையும் கருடன் மீது சென்று அழித்து சாது ஜனங்களை காப்பாற்றிய ஸ்ரீமன் நாராயணனே உயர்ந்த திருமலையில் எழுந்தருளியுள்ளான் என்றும், வெங்கடவாணன் அந்த நாமத்தோடு எழுந்தருளியுள்ளான். அச்சை திருமேனியில் எழுந்தருளியதாலே சந்திர சூரியர்கள் சற்றே விலகி மலையை சுற்றி வலம் வந்து சொல்லுகின்றது என்பதை ஆழ்வாரி திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. ஆகவோ என்னவோ இவ்வாறு இத்தினத்தில், அதாவது மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று அந்த சூரிய சந்திரர்களுக்கு மதித்து பெருமான் கருட வாகனத்தில் எழுந்தருள்கின்றானோ என்னவோ. ஆக இவன் திருவுள்ள கருத்து அழகாக அமைந்ததோ. ஒழித்துக் கொண்டிருக்கும் எதிரிகளையும் பெரிய திருவடியாம் கருடன் பாதாளத்திலும் உள் புகுந்து சென்று அழித்து விடுவாராம். பெருமானின் திருவுள்ள குறிப்பை உகந்து அது என்ன பாதாளத்தில் செல்வது? பெருமான் எப்படி அடியாளுக்கு துணை இருப்பான் என்பதை நன்றாக பெருமானின் திருவுள்ள கருத்தை உணர்ந்து கொண்டு பாதாளத்திலும் அவன் குறிப்பை அறிந்து கொண்டு அவன் ஆజ్ఞைப்படி ஆணையின்படி பாதாளத்திலும் சென்று அடியார்களின் துயரு தீர்க்க பாதாளத்திலும் உள்ள ஏதிகளை அழித்து விடுவான். அரக்க குணங்களை இழித்து விடுவான் என்பது இவ்விடத்தில் சொல்லப்பட்டது. கீர்த்தி பூதாம் பதாகாம் யோலோகே பிரமாயதி பிரபு பிரமஹ ஆயதி பிரபு என்பது. கீர்த்தி பூதாம் பதாகாம் யோலோகே பிரமாயதி பிரபு. புகழ் என்னும் கருட கொடியை, வெற்றி கொடியை பறக்க விட்டுக் கொண்டு இருக்கும் ராகவ சிம்மனை கோவிந்தனை யார்தான் வெல்ல இயலும்? ஆகவே அன்றோ அடியார்களின் துயரை தீர்க்க கருட வாகனம் மீதேறி வீதி உலா கண்டருளினார் இத்தினத்தில். இவன் அன்றோ தொண்டர்களுக்கு இனியன். அருமா கடலமுது செங்கண் நெடுமால் செங்கண் நெடியான் பெருந்தோள் நெடுமால் என்று ஆழ்வாரால் போற்றப்படுகின்றான். பெருந்தோள் நெடுமால் என்றால் அடியார்களின் வினைகளை தீர்க்க, எதிரிகளை தீர்க்க திறவெடுத்த தோள்களை உடையவனாம். அழித்தே தீர்வேன், அடியார்களை ரட்சித்தே தீர்வேன் என்றும்படியாக அவனுக்கு தோள் கொடுக்கும்படியான, அவனுக்கு தகுந்தவாறு வேகத்தில் சென்று கொண்டிருக்கும்படியான கருத்மான் எப்படி மடுவிலே அகப்பட்டுக் கொண்ட அந்த யானையை காப்பாற்ற எப்படி எம்பெருமான் வேகமாக செல்வதற்கு கருடன் மீது எழுந்தருளினாரோ அதே போல அடியார்களை ரட்சிக்க அவன் மனம் உகந்த மனத்தின் கருத்தை உணர்ந்த கருத்மான் அவனுக்கு ஏற்றால் போல், பெருமானுக்கு ஏற்றால் போல், தன்னுடைய எஜமானருக்கு ஏற்றால் போல் செல்வானாம். சென்று தன் நகங்களாலே அந்த கொடியவர்களின் கிழித்து விடுவானாம் என்பதே இவ்விடத்தில் சொல்லப்பெற்றது. திவ்ய தேசங்கள் தோறும் சபிக்க வேண்டும்.
ஆழ்வார் போற்றப்படுகின்றார் இந்த பெருமானை. அவரால் போற்றப்பட்ட தசாவதாரங்கள் போதாது என்று திவ்ய தேசங்கள் தோறும் குடிக்கொண்டு அடியார்களின் துயர்த்திருக்கும் அருமருந்தாக அர்ச்சை திருமேனியில் எழுந்துள்ளிருக்கின்றான் பெருமான். அர்ச்சையினும் அடியாருடைய திருவுள்ளத்திலே குடிக்கொண்டும் அவர்கள் வழி வழியாக வரும் அடியார்களையும் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ கூரத்தாழ்வானின் மகனீய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் என்னும் ஸ்லோக தொகுப்பை திருக்கட்சி வரதரை குறித்து சாற்றியுடைய உயர்ந்த சொல்மாலை ஒன்று. அடியார்கள் பால் ஸ்ரீ வரத கோவிந்தன் கொண்டுள்ள வாத்சல்யத்தை, ஆகையால் தானே வாத்சல்யம், கருணை, அன்பு இருந்தால்தானே அவர்களின் எதிரிகளை இவன் சென்று அழிக்க முடியும். எவன் வேண்டுகிறானோ, இவன் திருவடி இடைகளை பற்றி கொண்டு எவன் கதறுகின்றானோ அவனுக்குத்தானே இவன் சென்று அருள முடியும். ஆகவே தான் பஜத்சு வாத்சல்ய பசாத்து சுமுத் சுகக பிரகாமம் அத்ராவதரேஹே வரப்பிரதஹ பவேஹே சதேஷாம் சுரபோதகிம் நிதம் யதங்கதாம்னா நியதஹ புராருதஹ